இங்க ஃபியூரியஸாங்கிற ஒரு குட்டி பொண்ணு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அவளோட முடி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த முடி எல்லாத்தையும் வச்சு மெழுகால ஒட்டி ஒரு ஃபேக் விக் ஒன்ன ரெடி பண்றான். அவளுக்கு அன்னைக்கு நைட்டு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு அவ தூங்கினதும் சடனா ஒருத்தன் அவளை அப்படியே அங்க இருந்து தூக்கிட்டு போறான். அது யாருன்னு பார்த்தா அந்த இடத்தையே ஆட்சி செய்யற ஒரு கொடூரனோட மூத்த பையன் ஜாக்கல் தான் அது. அவனுக்கு அந்த பொண்ணோட முடிய பார்த்து டவுட் வந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஆண்கள் மட்டும்தான். ஆனா அவ ஆல்ரெடி ப்ரிப்பேரா இருந்ததால சடனா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி அங்க இருந்த மோட்டார் ஆயில அவளோட முகத்துல பூசிக்கிறான். ஜாக்கல் அவளை தேடி அங்க வர்றதுக்குள்ள அங்க இருந்து வேகமா ஓடி மறைஞ்சிடுறான். அவன் பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் தான் இருக்குது. ஒருவேளை அந்த பொண்ணு அதுக்குள்ள விழுந்துட்டாலும்னு பயந்து அந்த விக்கு அங்க போட்டுட்டு எதுவும் நடக்காத மாதிரி போயிடுறான். அந்த டைம்ல அவ அங்க இருந்த ஒரு பைப்புக்கு கீழே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த நரகத்துல இருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக அவன் ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மெக்கானிக் வேலையில ஹெல்ப்பரா ஜாயின் பண்ணிக்கிறான். அங்கேயே நைட்டும் பகலும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே 8 வருஷம் போகுது. ஒரு நாள் அவளுக்கு அங்க இருந்து தப்பிக்க சான்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த இடத்த ஆட்சி செய்யறவன் ஒரு ஆயில் ரிஃபைன் பண்ற இடத்துக்கு அவங்க இருக்கிற பாலைவனத்துல இருந்து 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பிசினஸ் பண்றதுக்காக போகணும்னு சொல்றான். இதுதான் அவ தப்பிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்புன்னு அவங்க கூட போக சம்மதிக்கிறான். அதனால அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்திருப்பான். அவங்க கிளம்ப போன டைம்ல சடனா ஜாக்கல் அங்க வர்றான். ஃபியூரியஸா பேசினா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு இத்தனை வருஷமா ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசியிருக்க மாட்டான். இதனால அவளை எல்லாரும் ஒரு ஊமன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஜாக்கலுக்கு அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபியூரியஸா ஓயாசிஸ்ங்கிற இடத்துல வசிச்ச ஒரு இளவரசியா இருந்திருப்பான். அந்த இடத்துல இருந்த மக்கள் ரொம்ப அன்பாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஓயாசிஸ்க்கு வெளியே இருந்த இடம் எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடியே மொத்தமா அழிஞ்சு போயிருக்கும். மக்கள் வளங்களுக்காக ஒருத்தர் கொண்டுகிட்டு தான் வாழ்றாங்க. அப்பதான் ஒரு நாள் அவங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்காக அந்த கொடூரனோட டீம் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு வர்றாங்க. ஃபியூரியஸா அங்க பழங்களை பறிச்சுட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்கிறான். அவ திரும்பி பார்க்கும்போது முகமூடி போட்டிருந்த ஒரு கொள்ள கூட்டம் அவன் முன்னாடி நிக்குது. அதை பார்த்து அவ ஷாக் ஆகி ஓயாசிஸ் இடத்தை பத்தி அந்த கொள்ளக்காரங்களுக்கு தெரிஞ்சா ஆபத்து வந்துரும் பயப்படுறான். உடனே இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லி அவளோட சிஸ்டரை அனுப்பி வச்சுட்டு அந்த கொள்ளக்காரங்களை அவ ஃபாலோ பண்றான். அவங்க அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு அவங்க பைக்ல இருந்த ஃபியூயல் டேங்கோட கேபிளை கட் பண்றான். ஆனா அந்த கொள்ளக்காரங்க கிட்டையும் மாட்டிக்கிறான். உடனே அவளை அவங்க இருக்க பாலைவன பகுதிக்கு இழுத்துட்டு போறாங்க. அந்த டைம்ல அவளோட அம்மா அங்க வேகமா வர்றான். அவங்கள சில பேரை அவ கொன்னாலும் அவளால அவளோட பொண்ணை காப்பாற்ற முடியல. அந்த கொள்ளக்காரங்க ஃபியூரியஸாவை அவங்க லீடர் கிட்ட கொண்டு போறாங்க. இதோட மீதியை அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.